நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம முடிவுகளை எடுக்கிறப்ப நம்ம பாதுகாப்பான வழியை தேர்ந்தெடுக்கத்தான் விரும்புறோம். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, நானே ஏன் ஏதாச்சும் பிரச்சனைக்குள்ள தேடி போய் விழணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுதான் பாதுகாப்பான முடிவு எடுப்போம். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில நமக்குன்னு சில கடமைகள் இருக்குது. மாதம் இஎம்ஐ கட்டணும், கடன்களை அடைக்கணும், செலவுகளை பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. இதை வச்சுட்டு ஏன் ரிஸ்க் எடுக்கணும், இந்த ஒரு கோணத்துல கூட நம்ம யோசிப்போம் இல்லையா? கவனிங்க, ஞானத்தையும் நம்ம சில இடங்கள்ல பயன்படுத்தி ஆகணும். நம்முடைய புத்திய, உணர்வையும் நம்ம சில நேரங்கள்ல பயன்படுத்தி ஆகணும். முட்டாள்தனமான எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வைக்கிற ஒரு சவால் என்னன்னா, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டமும் நோக்கமும் வச்சிருக்கிறார். உண்மையாவே நீங்க ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற விரும்புனீங்கன்னா, உங்க வாழ்க்கைக்கான ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னு விரும்புனீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற பரிபூர்ணத்தை அடையணும்னு சொன்னா, நீங்க உங்க வாழ்க்கை முழுசும் பாதுகாப்பாவே இருந்து அதை அடைஞ்சிட முடியும்னு நினைக்க முடியாது. நீங்க எப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும் தெரியுமா? இது ரிஸ்கா இருந்தாலும், இது அபாயமா இருந்தாலும், இந்த முடிவை எடுக்கிறது கொஞ்சம் யோசிக்க கூடியதா இருந்தாலும் நான் இதைத்தான் செய்ய போறேன். ஏன்னா ஆண்டவர் அதை செய்யறதுக்கு தான் என்ன அழைச்சிருக்கிறாரு. உங்களோட பாதுகாப்பின் எல்லையை தாண்டி போய் இப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலைக்கு நீங்க வருவீங்களா? ஆண்டவரை முழுசுமா நம்பி, ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சது உண்மைன்னா, இது எனக்கு பயமா தான் இருக்குது, நான் இதை செய்யக்கூடாதுன்னு சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆனாலும் நான் இதை செய்ய முடிவு எடுக்கிறேன், ஏன்னா இதை செய்யறதுக்கு என்ன அழைச்சது நீங்க அப்படின்னு சொல்லணும். லூக்கா 9:51 பாருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி அப்படின்னு போது அந்த வசனம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, அவர் எருசலேமுக்கு போறதுல தீர்மானமா இருந்தாராம். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, எருசலேமுக்கு போறதுக்கான ஒரு தைரியத்தை அவர் வரவழைத்து கொண்டாருன்னு. அவர் எருசலேம் போறதுக்கு தம்முடைய முகத்தை திருப்பினார், எருசலேம் போறதுக்கு தீர்மானம் பண்ணினார், எருசலேமுக்கு போறதுக்கான துணிச்சலை அவர் கூட்டிக் கொண்டார். இந்த சூழலை நீங்க புரிஞ்சுக்கணும். யோவான் 7:1 பாத்தீங்கன்னா, அதே போல யோவான் 11:53-54 யூதேயாவுல எருசலேம்ல இயேசுவோட உயிருக்கு ஆபத்தா இருந்துச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அவரை கொல்றதுக்கு ஜனங்க காத்திருந்தாங்க. அதனால தான் அவர் முன்னாடியே அங்க போகாம இருந்தார். அவரோட உயிருக்கே ஆபத்து இருந்துச்சாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நாட்கள் சமீபித்த போது, சரியான நேரம் வந்த போது இயேசு தம்முடைய முகத்தை எருசலேமுக்கு போக திருப்பினார். தம்மோட உயிருக்கு ஆபத்தான ஒரு இடத்துக்கு போறதுக்கு அவர் தீர்மானிச்சார். அப்படி ஒரு முடிவு எடுக்க அவர் ஆயத்தமா இருந்தார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு சூழல் வந்தா நீங்க எப்படி செய்வீங்களா? அவர் தன்னோட வாழ்க்கையின் கடைசி இலக்க, தன்னுடைய வாழ்க்கையில பிதாவுடைய நோக்கத்தை அறிஞ்சிருந்தார். தம்மோட அழைப்பு எருசலேம்ல தான் நிறைவேற போகுதுன்னு அவருக்கு தெரியும். அந்த குறிப்பிட்ட நேரத்துல எருசலேமுக்கு போகாம இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதுக்காகத்தானே அவர் பூமிக்கே வந்தாரு. அதுதான் தன்னோட அழைப்புன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அந்த பாதுகாப்பான இடத்தை விட்டு நகர்றதுக்கு தயாரா இருந்தாரு. ஆண்டவர் தனக்குன்னு நியமிச்சிருந்த இடத்துக்கு போக அவர் தயாரா இருந்தாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க உங்களோட பாதுகாப்பான இடத்தை விட்டு வெளியில வர தயாரா? ஆண்டவர் எங்க போகணும்னு அழைக்கிறாரோ அங்க போக நீங்க ஆயத்தமா? கடந்த வருஷம் வட இந்தியாவில ஒரு ஆபத்தான பகுதிக்கு ஒரு கூட்டத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க ஏகப்பட்ட கெடுபிடி, நெருக்கடியான சூழல் தான். அங்க ஊழியத்துக்கு போயிருந்த நிறைய பேரு காரணமே இல்லாம கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்க கையில இருந்த பொருட்களை பிடுங்கி வச்சிருந்தாங்க. இப்படி அது ஒரு ஆபத்தான பகுதி. ஆனா அப்படி ஒரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு அழைப்பு எனக்கு வந்தப்ப என் மனசுல ஆண்டவர் நீ போய் தான் ஆகணும்னு சொன்னாரு. நிறைய பேர் என் மேல உள்ள அக்கறையில அங்க போக வேணாம்னு சொன்னாங்க. என் குடும்பத்துல உள்ளவங்களும் அங்க போக வேணாம்னு சொன்னாங்க. பெரும்பான்மையான பேர் அங்க போக வேணான்னு தான் எனக்கு ஆலோசனை சொன்னாங்க. இங்க நீ பெங்களூர்ல பாதுகாப்பா இருக்கிற, இங்கேயே இருன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பல விதங்கள்ல என்கிட்ட தெளிவா பேசினார்.
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேதுருவை அழைச்சு கொர்நேலியுவின் வீட்டுக்கு போக சொல்றாரு. பேதுரு அங்க போறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு. பயப்படாத, அங்க போக சொல்றது நான் தானேன்னு சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை அவருக்கு வருது. அந்த வார்த்தை மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. நீ போகணும்னு நான் விரும்புறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த ஆபத்தான பகுதிக்கு போகணும்னு நான் துணிச்சலா முடிவு பண்ணேன். நான் போனேன். அங்க போய் சேர்ந்ததுமே என்னை அழைச்சிருந்த போதகர் சொல்றாரு, எதுவும் நடக்காதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆக அங்க ஒரு பதட்டமான சூழல் இருந்துச்சுதான். எது வேணாலும் நடக்கலாம். அப்பதான் நம்ம துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கணும். என்ன அண்ணன், நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நான் செய்யறேன். நான் என் வாழ்க்கை முழுசும் பாதுகாப்பாவே இருந்துடலாம்னு நினைச்சிடக்கூடாது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்யணும். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் வைக்கிற சவால் அதுதான். நான் ஏதோ ஒன்ன பிரசங்கிச்சு நீங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி நான் செய்யாம இருக்க கூடாது இல்லையா? நான் அதை செஞ்சேன். அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி அந்த சவாலை வைக்கிறேன். ஆண்டவர் உங்களை எதை செய்யறதுக்கு அழைச்சாலும் சரி, எந்த ஒரு பகுதியிலையும் நீங்க விசுவாச அடியை எடுத்து வைக்கணும்னாலும் சரி, உங்களுக்கான வார்த்தை இதுதான் உனக்கான நேரம். அப்படி ஆண்டவர் சொல்றப்ப நீங்க அவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாதுகாப்பா காரியங்களை செஞ்சது போதும், நான் என்ன செய்யணும்னு நீங்க அழைக்கிறீங்களோ அதை செய்ய நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லுங்க. அப்படியான துணிச்சலை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.